இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ். பட் இந்த டைமிங்க மிஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா எல்லாமே மிஸ் ஆயிடும்னு சொல்லி காலையிலே வாக்கிங்க முடிச்சாச்சு. மார்னிங் ட்ரிங்க்குக்கு வந்து இந்த சோம்பும் ஏலக்காவும் போட்ட தண்ணி தான். இன்னைக்கும் ப்ரௌனியோட இருந்தது. பட் அத டேஸ்ட்டே பண்ணாம அழகா பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. எனக்கு சின்ன வயசுல இந்த பழைய கஞ்சிய பார்த்தாலே செம்ம அலர்ஜிங்க. பட் ஆனா இப்போ இதுக்காகவே சாப்பாடு கொஞ்சமா எக்ஸ்ட்ரா போட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டேன்னா எனக்கு அவ்ளோ பிடிக்குது. இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் சாப்பிட்டா கட்டுக்கு அவ்ளோ நல்லதான். அதுவும் இந்த மாங்காவெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட் தான். கூடவே கொஞ்சமா சுண்டலும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பா இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். லஞ்சுக்கு கொஞ்சமா சோயாவும், கொடை மிளகாவும் போட்டு லைட்டா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி அத எடுத்திருந்தேன். பீட்ரூட்டும் எடுத்திருந்தேன். ரைஸ் 100 கிராம் தான். ஈவினிங் ஸ்நாக் எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. இந்த உப்பு கடலைய சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு கொஞ்சமா அரிசி மாவோட லைட்டா கேழ்வரகு மாவையும் கலந்து தோசை மாதிரி ஊத்திக்கிட்டேன். 2 தோசை. அது கூடவே பசங்களுக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணியிருந்ததால அதில வெஜிடபிள்ஸ் போடும்போது எனக்கும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து அதோட கொஞ்சம் டோஃபுவ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைட் என்னோட டின்னர் பிளேட் இதுதான். முருகா இந்த 3 நாள் மாதிரி எப்பவுமே லைஃப் ஸ்டைல் ஆயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு டே 3ய சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.